பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போயுமே நம்மளோட லைஃப்பில் பாசிட்டிவிட்டி, ஒரு குட் வைப்ரேஷனுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா நம்மளோட வளர்ச்சி அதை பொறுத்து மட்டுமே தான் இருக்குது. அதனால தான் எப்போயுமே நம்மளோட வீடியோவில் நான் சொல்கிறது, பாசிட்டிவான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில். அதுதான் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயத்த நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ காலையில் எந்திக்கிறது, சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம விளக்கு போடுறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நான் நிறையா பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கு நிறைய ஆதரவும் நீங்கள் கொடுத்தீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கேட்குற விஷயங்கள் என்னென்னா, வீட்டில் என்ன தான் காலையில் நாங்கள் எந்திரிச்சு விளக்கு போட்டாலும் 2-3 நாள் தான் நாங்கள் விளக்கு போடுறோம், அதுக்கடுத்து எங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுது, இல்லை டயர்ட் ஆகிடுது, அது பண்ண முடியாமல் போயிடுது, இல்லை மறந்துடுறோம், ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குக்கா, பாசிட்டிவாக இருக்கவே முடியல, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய தடைகள் வருதுன்னு சொல்கிறீங்க. மோஸ்ட்லி நம்மளோட வீட்டில் எப்பயுமே நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கும் சரி, பண வரவு நல்லா வர்றதுக்கும் சரி, சில விஷயத்த நம்ம எப்பவுமே லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். என்னோட நம்பிக்கையை தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நிறைய பேர் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டிருந்ததுனால தான் இந்த வீடியோ, அதாவது ஒரு 4 பொருள் இருக்குங்க, அந்த 4 பொருளை இப்போ வரைக்குமே நான் தொடர்ச்சியான முறையில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச அந்த குட் வைப்ரேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா இப்போ நானே இருக்கேன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துச்சு நான் சாமி கும்பிடும்போது ஒரு தொடர்ச்சியாக 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரு சோம்பல் வரும், பண்ண முடியாமல் போகும், வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலே, சாமி கும்பிட்டாலே வீட்டில் நமக்கு சண்டைகள் வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தேவையே இல்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அப்போது என்ன அர்த்தம்னா, சாமி கும்பிடுறதுனால அப்படிலாம் நடக்குதுன்னு தப்பாலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வீட்டில் ஒரு அதிர்வலைன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? நல்ல விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கெட்ட விஷயம் இருக்கும், பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம வீட்டை நல்லா பாசிட்டிவாக மாற்றணும், நம்மளும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிற இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே நமக்கு சில பிரச்சனையும் கொடுக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு 4 பொருள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டதுனால ஷேர் பண்ணுறேன். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வெளியிலையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாய கருடக்கிழங்கு. இது ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்லலாம், இல்லை கருடக்கிழங்குனே சொல்லலாம். இது ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஒரு 200 ரூபாய்க்கே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு சின்ன கிழங்கு கூட வாங்கலாம், பெருசு கூட வாங்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பலன் ஒன்று தான். இந்த கருடக்கிழங்கை நல்ல மஞ்சள் தடவிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் எந்த கயிறு கலர்னாலும் நம்ம கயிறை வச்சு கட்டிக்கலாம். இல்லை ரொம்ப சாங்கியம் பார்க்குறவங்க மஞ்சள், சிகப்பு அந்த மாதிரி கயிறில் கட்டி வீட்டுக்கு வெளியே, நம்மளோட நிலவாசல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலவாசலுக்கு வெளியே நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே இது என்ன பண்ணணும்னா தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த கிழங்கு வாங்கி நான் கெட்டும்போது முதல்ல டக்குன்னு ரொம்ப சுருக்கம் ஏற்பட்டு காஞ்சு போச்சு, வளரலை. அந்த கிழங்கு தண்ணி விட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கெட்டிட்டோனாலே அதோட வேர்கள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கருகி போச்சுன்னா நெகட்டிவிட்டி எல்லாமே தனக்குள்ளே இழுத்து அது அந்த மாதிரி ஆகிடும். அது யாரும் பயப்பட வேண்டாம், எடுத்து போட்டுட்டு திரும்பி ஒன்று வாங்கி வைங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது அது வளர்கிற வரைக்குமே திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் அந்தளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். அதை என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளிடும். இதுவே நான் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த பொருள் நான் வாங்கினேன். அது நெகட்டிவிட்டி எல்லாமே எடுத்துரும். ப்ளஸ் பாயிண்ட் இந்த கண் திஷ்டி இருக்காது, அதனால கூட வீட்டில் சண்டை வரும், பண வரவு தங்காது. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, வெட்டிவேர் விநாயகர். வெட்டிவேரில் விநாயகர் தான் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, பர்ஸில் வெட்டிவேரை வச்சுக்கிட்டாலே பணம் தங்கும். இப்போ நிறைய பேர் கடலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயமும் நான் நிறையா ரெஃபர் பண்ணி தான் அந்த வெட்டிவேரை நான் வச்சேன். அந்த வெட்டிவேர் நம்ம நார்மல் எல்லா கடையிலையும் கிடைக்கும். வெட்டிவேர் விநாயகர் கிடச்சா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு ரொம்ப காசெல்லாம் கிடையாது, கம்மியான காசு தான். இல்லைனா வெட்டி வேரே கடையில் கிடைக்கும். சின்னதாக ஒரு 2-3 வேர் எடுத்து நல்லா சுருட்டி என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட பர்ஸ் இருக்குல்ல, பர்ஸில் அந்த வெட்டி வேரை மட்டும் வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுத்துச்சு என்னோடய லைஃப்பில். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, படிகாரக்கல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளை கலரில் இருக்கும், நல்ல கல் மாதிரி இருக்கும், ஷேப்பு கிடையாது. அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மலிவான விலை தான். அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும்.
இந்த படிகாரக்கல் வந்து நம்மளோட வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர் இருக்கு இல்லையா, அதாவது வடகிழக்கு மூலையில் கீழே வைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மேலே வைங்க, இல்லை கயர்லையோ ஏதோ கட்டி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கட்டி வச்சோன்னா நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த கல்லையும் நான் வச்சுருக்கிறேன். அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும், ரொம்ப லேட்டாகும். ஸோ இந்த விஷயங்கள் தான். இது எதுவுமே ஒன் டைம் நீங்கள் வாங்கினா போதும். அந்த ஆகாச கிரடக்கிழங்கு மட்டும் சப்போஸ் ரொம்ப கருகிருச்சு சுருங்கிருச்சுன்னா நம்ம புதுசு வாங்கி வச்சா நல்லது தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி. ஸோ 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா கல்லுப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் ஏற்கனவே காமிச்சேனான்னு தெரியல. சாமிக்கிட்ட ஒரு மண் இது பாத்திரத்தில் நான் வந்து இது வச்சுருப்பேன், அதாவது கல்லுப்பு வச்சுருப்பேன். அது வேறு. என்னுடைய வீட்டில் வந்து இருக்கிற 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லா இடத்துலையுமே என் பாத்ரூமில் முதல் கொண்டு ஒரு கப்பு நிறையா கல்லுப்பு போட்டிருப்பேன். அந்த கல்லுப்பு மாதத்துக்கு ஒருக்க, குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒருக்கவாது எடுத்துருங்க. அதை எடுத்து நம்ம நார்மலாக கரைச்சி விட்டுறலாம். கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொட்டிட்டு புதுசாக கல்லுப்பு நிரப்பி வச்சுருங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும், இது வந்து ரொம்ப செலவாகாது, ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். இதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னாலே சீரியஸாகவே சொல்கிறேன், நெகட்டிவிட்டியே நம்ம பக்கத்தில் வராது. நம்மளும் வீட்டில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி பணமே ரொம்ப விரையும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல குட் ஃபீலிங் கொடுக்கும். இது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் பண்ணணும்னு சொல்லலை, ஓகேவா? நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க, நம்ம வந்து கடவுளை நம்புகிறவங்க இதை தாராளமாக பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த பொருளை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி தான். ஸோ இது வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட தாராளமாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த மதமோ அதெல்லாம் கிடையாது. யாருனாலும் இதை வந்து என்ன பண்ணலாம், வீட்டில் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ எனக்கு நிறைய பேர் ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து கோயிலில் இருக்கேன். நான் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் திருப்பி சென்னைக்கு வருவேன். ஸோ அப்படி கோயிலில் தங்கி நான் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வரதுனால ப்ராப்பராக என்னால் வாட்ஸ்அப்புக்கோ இல்லை கமெண்ட்டுக்கோ ரீப்ளே பண்ண முடியலன்றதுனால தான் இந்த விஷயத்த நான் வந்து வீடியோவாகவே கொடுத்துடலாம், நிறைய பேர் கேட்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், 1 மாதம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன், 3 விஷயம் பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணால் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு. அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.